வியூவர்ஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஆவிக்குரிய நண்பன் சேனலுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லெசன் நம்பர் 1 பார்ட் நம்பர் 2க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இது இரண்டாவது பகுதி. 12வது எழுத்தாகிய லாமேட்ல இருந்து கடைசி எழுத்து 22வது எழுத்து தாவீதுக்கு நாம் இரண்டாவது பகுதியில இந்த வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் வார்த்தைகளோடு உங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். கர்த்தர் போதும். அதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் உங்களுடைய சமூகம் வருகிறேன். விசேஷமாக இந்த எபிரேய எழுத்துக்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு லெசன் நம்பர் 1 பார்ட் நம்பர் 2க்கு நாங்கள் ஆண்டவரை கடந்து வந்திருக்கிறோம். இரண்டாவது பகுதிக்கு எங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்தேன். உங்களுக்கு புராணப்படி தோற்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை எளிதில் கற்றுக்கொள்வதற்கு, தமிழ் வழியாக எபிரேய மொழியை எளிதில் கற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களோட கூட இருந்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிப்பீர்களாக. உங்கள் ஆவிக்குரிய நண்பன் சேனலில் வந்து கலந்து கொள்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும், தெய்வ ஊழியர்களையும், அனைத்து உலக தமிழர்களையும் மற்ற எபிரேய மொழியை கற்றுக்கொள்வதற்காக பிரயாசப்படுகிற எல்லாரையும் கர்த்தாவிடம் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. நாமமே மகிமைப்படுவதாக. நம்ம ஒருவருக்கே உண்டாகும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எபிரேய எழுத்துக்களின் 12வது எழுத்து. இதற்கு பேரு லாமேட். லாமேடுடைய நியூமெரிக் வேல்யூ 30. லாமேடுடைய எண் மதிப்பு 30. லாமேடுடைய இங்கிலீஷ் லைன் சவுண்ட் எல் சவுண்ட். எல் லைன்ஸ்ல இந்த லாமேடு கிரியை செய்து. லாமேடுடைய தமிழ் உச்சரிப்பு எந்த உச்சரிப்புலன்னா இந்த லாலா, லீலி, லுலு என்ற உச்சரிப்பு வரிசையில் செயல்படுகிறது. லாமேடுடைய மீனிங் ஷெஃபர்ட் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் ஷெஃபர்ட் அல்லது டு லேர்ன். லாமேடுடைய தமிழ் அர்த்தம் மேய்ப்பனின் கோல் அல்லது கற்றுக்கொள். கர்த்தருக்கு தோற்றம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், உங்களோட ஒரு எழுத்துக்களையும் பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்போது 12 எபிரேய எழுத்துக்களின் 12வது எழுத்தாகிய லாமேட். இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், அதனுடைய ஒரு இரு வார்த்தையின் செயல்பாடுகளை பார்ப்போம். கர்த்தருக்கு தோற்றம். லாமேட் பிரிண்டிங்ல எப்படி இருக்கும்? லாமேட் நீங்க பார்த்த டிஸ்பிளேல அப்படிதான் இருக்கும். லாமேட் இங்கிலீஷ்ல எல் சவுண்ட். இங்கிலீஷ்ல எல் ஃபார் லவ், எல் ஃபார் லோ, எல் ஃபார் லாயர். ஸோ இந்த எல் வரிசைகளில் இந்த லாமேடு செயல்படுகிறது. தமிழ்ல லாலா, லீலி, லூலு, லேலே என்ற வரிசைகளில் இந்த லாமேடு செயல்படுகிறது. ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், லா இல்லா, லாமேடு நிக்குட், யோது, லாமேடு நிக்குட், ஹே, லா இல்லா. இதை இப்படிதான் எழுத வேண்டும். இப்படித்தான் எழுத வேண்டும். ஹல்லேலூயா. லாமேட், லா இல்லா, லா இல்லா, லா இல்லா, லா இல்லனா நைட், இரவு. ஹல்லேலூயா.
அடுத்த ஒரு வார்த்தை பார்ப்போம் என்றால் லாமடு நிக்குட் கேத்து நிக்குட் மெம் சோஃபித். மெம்மோட ஃபைனல் வேர்டு லேகம். லேகம் லேகம் என்றால் பிரெட் பண்ணு. அல்லேலூயா, பிரெட். ஸோ லாமடு இவ்வாறு செயல்படுகிறது. கர்த்தருக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எபிரேய எழுத்துக்களின் 13வது எழுத்து. இதற்கு பேரு மெம். மெம்முடைய வேல்யூ 40. மெம்முடைய எண் மதிப்பு 40. மெம்முடைய சவுண்ட் இங்கிலீஷில் எம் லைன். எம் ஃபார் மணி, எம் ஃபார் மேக்கிங், எம் லைன். எம்முடைய தமிழ் உச்சரிப்பு லைன் என்னன்னா மாமா, மிமி, மூமு என்ற தமிழ் உச்சரிப்பு வரிசையில் இந்த மெம் செயல்படுகிறது. மெம்முடைய மீனிங் வாட்டர், இங்கிலீஷில் வாட்டர். மெம்முடைய தமிழ் அர்த்தம் தண்ணீர். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு கொடாக்கொடி தோத்திரம். வாங்க இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், இதனுடைய ஓரிரு எழுத்துக்களையும் அதனுடைய உச்சரிப்பை நாம் பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 13வது எழுத்து மெம் மற்றும் மெம்முடைய சோஃபித். மெம் என்றால் என்ன, மெம்முடைய சோஃபித் என்றால் என்ன? மெம்முடைய ஃபைனல் வேர்டு என்று சொல்லுவார்கள் அல்லது மெம்முடைய சோஃபித் என்று சொல்வார்கள். ரெண்டுமே ஒரே எழுத்தை குறிக்கக்கூடிய சொல்லாகும். அல்லேலூயா. சரி, மெம்மை எப்படி எழுதணும்? மெம்முடைய ஒரு சில வார்த்தைகளையும் மெம் சோஃபித்தை எப்படி எழுதணும், மெம் சோஃபித்துடைய ஒரு சில வார்த்தைகளையும் நாம் கவனிக்கலாம். அல்லேலூயா. இது 13வது எழுத்து மெம். மெம் வந்து பிரிண்டிங் ஃபாண்ட்ல இப்படிதான் வரும். இது ஸ்பைரா வந்து மெம்முடைய சோஃபித், மெம்முடைய ஃபைனல் வேர்ட். அல்லேலூயா. சோ பிரிண்டிங் ஃபாண்ட் மெம் இப்படி இருக்கும். நார்மலா ஜெனரலா ரெகுலரா பயன்படுத்த ஃபாண்ட் இந்த மாதிரி இருக்கும் மெம். சோ இந்த மாதிரி நம்ம எழுதினாலே போதுமானது. இது எப்படி எழுத வேண்டுமான்றா இப்படிதான் எழுத வேண்டும். என் வாவை இப்படி கொஞ்சம் பேப்பரா போட்டுட்டு பக்கத்துல நூனை பக்கத்துல போட்டீங்கன்னா அது மெம்மாக மாறிவிடும். சோ மெம் இப்படிதான் எழுதணும். மெம்முடைய சோஃபித் ஸ்கொயர் போட்டாலே போதுமானது. ஸ்கொயர் போட்டால் போதுமானது. அல்லேலூயா. அண்ட் பிரிண்டிங்குடைய ஃபாண்ட் உடைய மெம் சோஃபித் இப்படி இருக்கும். இதனுடைய ஃபாண்ட் மெம் இப்படி இருக்கும். இந்த ஃபாண்ட் மெம்முடைய சோஃபித் இப்படி இருக்கும். அல்லேலூயா. இது வந்து என் பிரிண்ட். இது வந்து ரெகுலர். சோ ரெகுலரா இருக்க வேண்டிய ஃபாண்ட் சைஸ் இப்படிதான், ஃபாண்ட் இப்படிதான் இருக்கும். இது மெம்முடைய சோஃபித். அல்லேலூயா. இப்போ இது பாருங்க, மைம் ஒரு வார்த்தை வருது. மைம் என்றால் தண்ணீர். மைம் என்றால் தண்ணீர். அல்லேலூயா. இப்போ மைம் அது எப்படி எழுதணும்? ஆரம்ப எழுத்து எம் மெம் வருது. அதனால இது வந்து ரெகுலர் ஃபாண்ட்ல இல்ல அதாவது பிரிண்டிங் ஃபாண்ட்ல நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். அல்லேலூயா. எப்படி வேண்டுமானாலும் போட்டுக்கலாம். இது மைம் தான். சோ மைம் இப்படிதான் வரும். கர்த்தருக்கு தோத்திரம். பாருங்க, மைம் என்ற வார்த்தை எழுத்து தெரியுங்களா? மைம். சோ ரெகுலர் ஃபாண்ட் முதல்ல ஃபர்ஸ்ட் வருது மெம்.
மெம்முடைய சோஃபேத்து லாஸ்ட்ல வரும். மெம்முடைய சோஃபேத்து ஒரு எழுத்துக்கு லாஸ்ட்ல வரும். தட் இஸ் கால்ட் மெம் ஃபைனல் வேர்ட். அல்லேலூயா. அப்ப எபிரேய எழுத்துக்களில் ஒரு 5 வார்த்தைகள் மட்டுமே ஃபைனல் வேர்டு உள்ளது. அல்லேலூயா. இந்த ஃபைனல் வேர்டு உள்ள அந்த 5 எழுத்துக்களை ஒன் பை ஒன்னா நாம் பார்ப்போம். இப்போது நாம் முன்னாடி காஃப்ன்ற ஃபைனல் வேர்டு நம்ம பார்த்தோம். மெலக் இங்க இருக்கு. இது காஃபுடைய சோஃபேத். மெலக் இந்த மாதிரி ஷார்ப்பும் வரலாம், அல்லது இந்த மாதிரியும் வரலாம். ஓவலாக காஃபுடைய சோஃபேத், காஃபுடைய ஃபைனல் வேர்டு. இது மெம்முடைய ஃபைனல் வேர்டு. அல்லேலூயா. அடுத்து நம்ம நூனுடைய எழுத்தோம், நூனுடைய ஃபைனல் வேர்டு பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எபிரேய எழுத்துக்களின் 14வது எழுத்து. இதற்கு பெயர் நூன். நூன். நூனுடைய வேல்யூ 50. நூனுடைய எண் மதிப்பு 50. நூனுடைய சவுண்டு என் லைன்ல செயல்படுகிறது. என் ஃபார் நோ, என் ஃபார் நாட் சொல்ல என் லைன்ல இந்த நூன் செயல்படுகிறது. நூன் தமிழ் உச்சரிப்பு வரிசை எதுவென்று கேட்டால் நானா, நீ, நுனு என்ற வரிசையில் இந்த நூன் உச்சரிப்பு வரிசையில் செயல்படுகிறது. நூனுடைய மீனிங் இங்கிலீஷில் ஷீடு, லைஃப், ஃபிஷ். நூனுடைய தமிழ் அர்த்தம் விதை, ஜீவன், மீன். அல்லேலூயா. வாங்க இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், இதனுடைய ஓரிரு எழுத்துக்களையும் நாம் பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நூன் என்ற வார்த்தையை, நூன் என்ற எழுத்தை இப்படி எழுதலாம். இதனுடைய ஓரிரு வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பையும் நாம் இப்போது கவனிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. சரி, நூன். நூனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். நூனுடைய தோற்றம் இப்படிதான் இருக்கும். நூனுடைய தோற்றம் இப்படிதான் இருக்கும். எப்படி எழுத வேண்டும்? சரிசமமா இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் குறைக்கணும். இதுதான் கரெக்ட். இது எப்படி அது 2 சமமா மேலையும் கீழையும் பா மாதிரி அந்த இது இருக்கக்கூடாது. கது பத்திரம் இந்த மாதிரி இருக்கணும், அல்லது இந்த மாதிரி எழுதணும். இது நூனுடைய சோஃபேத். நூனுடைய ஃபைனல் வேர்டு என்று சொல்லப்படுகிற நூனுடைய ஃபைனல் வேர்டு, நூனுடைய சோஃபேத் என்று சொல்லப்படுகிறது இதுதான். மேல டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு கோடு லைட்டா அப்படி எழுதி விட்டா போதும். அது நூனுடைய சோஃபேத். அந்த நூனை எப்படி ஒரு வார்த்தைகளாக பயன்படுத்துகிறார்கள் எபிரேய மொழியில் பார்த்தால், நோவாக்கு நம்ம எப்படி நோவா இல்லையா, வேதாகமங்களில் நோவா என்ற வார்த்தை நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆனது தெரியும். நோவா எழுதணும். நோவாக்கு, நோவாக், நோவா, நோவான்னு தமிழ்ல சொல்றோம். ஆனா எபிரேயில இங்கிலீஷ்ல நோவா, நோவா, நோவா. இது ஹனி, ஹனி. நம்ம அறிமுகப்படுத்திக் கொள்ளணும். அப்படி என்றால் ஷலோம் ஹனி ஆண்டனி ஆரோக்கியநாதன் என்று சொல்லலாம். ஷலோம் ஹனி ஆண்டனி ஆரோக்கியநாதன் நயமியோ அப்படின்னு சொல்லி நம்ம அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். இங்கிலீஷ்ல ஹனி என்றால் இங்கிலீஷ்ல ஐ அண்ட் ஐ எம், ஐ or I am. And
ஆமென். இது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமென். இங்கிலீஷ்ல ஆமென், தமிழ்ல ஆமென். சோ இந்த நூனுடைய சோஃபியத்து இந்த ஆமென்ன்ற கடைசியில எப்படி பயன்படுது? பயன்படுது. ஆனா நூன் வந்து சாதாரணமா வரும்போது இப்படி வருது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வருது. இது நூன் வந்து நார்மல் எழுத்து. நூனுடைய ஃபைனல் வேர்டுல வரும்போது இப்படி வரும். சரி, நூனுடைய சோஃபியத். கர்த்தர் குத்தத்தும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த எழுத்துக்கு கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மையப்படுவதாக. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எபிரிய எழுத்துக்களின் 15வது எழுத்து. இதற்கு பெயர் ஷாமேக். ஷாமேக்குடைய வேல்யூ 60. ஷாமேக்குடைய எண் மதிப்பு 60. ஷாமேக்குடைய சவுண்டு எஸ் சவுண்டு. எஸ் ஃபார் சேவ், எஸ் ஃபார் ஷோ, எஸ் ஃபார் சர்வீஸ். எஸ் லைனில் இந்த ஷாமேக் செயல்படுகிறது. ஷாமேக்குடைய தமிழ் உச்சரிப்பு சாசா, சிசி, சுசு என்ற உச்சரிப்பு வரிசையில் செயல்படுகிறது. ஷாமேக்குடைய மீனிங் லேயிங் ஹேண்ட்ஸ். இங்கிலீஷில் லேயிங் ஹேண்ட்ஸ். ஷாமேக்குடைய தமிழ் அர்த்தம் கை வைத்தல் அல்லது கைகளை வைத்தல். அல்லேலூயா. வாங்க இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், இந்த எழுத்தினுடைய இரு வார்த்தைகளை அதனுடைய உச்சரிப்பை நாம் கவனிப்போம். கர்த்தருக்கு தோற்றம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்போது நாம் எபிரேய எழுத்துக்களின் 15வது எழுத்தாகிய ஷாமேக்கை நாம் பார்ப்போம். ஷாமேக்கை எப்படி எழுதலாம், அதனுடைய இரு வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகளோட உச்சரிப்புகளையும் அதை எப்படி எழுதலாம் என்ற ஒரு பொருளையும் பார்ப்போம். கர்த்தருக்கு தோற்றம். கர்த்தருக்கு ஒரு ஆணுபடி சொல்றோம் பாருங்க. ஷாமேக் இப்படிதான் வரும். இந்த மேல வந்து இந்த இடத்துல பிளாட்டா வரும், கீழே ஓவலாக வரும், அல்லது இந்த மாதிரியும் வரும். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஷாமேக் போடுவாங்க, அல்லது இந்த மாதிரியும் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் நீங்க பார்க்கலாம். நீங்க டிஸ்பிளேல பார்த்தது பிரிண்டிங் ஃபாண்ட். இதனுடைய என்ன சொல்றது, கர்த்தருக்கு தோற்றம், டிஃபரன்சியேஷன். கர்த்தருக்கு தோற்றம். அதாவது இதே போல தோற்றம் உடையது மெம்முடைய சோஃபியத். அதெல்லாம் நீங்க தயவு செய்து காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. மெம்முடைய சோஃபியத் இப்படி இருக்கும். ஷாமேக்குடைய தோற்றம் எப்படி இருக்கும், ஷாமேக் எழுத்துடைய தோற்றம் எப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். ரெண்டுத்துக்கு உள்ள என்ன வித்தியாசம் என்று பார்த்தா, ஷாமேக் வந்து மேல வந்து பிளாட்டா வரும் லெஃப்ட் சைட்ல. மெம்முடைய சோஃபியத்ல கீழே லெஃப்ட் சைட்ல பிளாட்டா வரும். ஹல்லேலூயா. பாருங்க, ஷாமேக்குடைய முதல் எழுத்து நாம் முதல் வார்த்தை கவனிப்போம். ஷுலாம் என்றால் சர்வீஸ், படி ஏறி போறது, ஏணிப்படி அல்லது நுழைவாசல் சொல்லலாம். சர்வே, அல்லேலூயா. அந்த படி ஏறி போறது சொல்லலாம். சுலான்னு கிடையாது, சுலாம். இது சுலாம். இந்த சாசா, சிசி, சுசு என்ற வார்த்தைகள்ல வரும். இந்த சின்ன எஸ் தான், இதுவும் இந்த எஸ் சைலண்ட் தான் வருது. சுலாம். இரண்டாவது எழுத்து பாத்தீங்கன்னா ஷெலக். மெலக் கிடையாது, மெலக்னா ராஜா. ஷெலக் என்றால் ஃபர்கிவ், மன்னிப்பு, ஃபர்கிவ். இந்த ஷெலக்கு முன்பாக ஒரு எழுத்து நான் சேர்த்தால் அண்டு என்ற ஒரு பொருளுக்கு வரும். அல்லேலூயா. துணை வார்த்தை அண்டு என்று சொல்றாங்க இல்லையா, இங்கிலீஷ்ல ஏண்டி அண்டு, அத்துடன். சோ ஷெலக் என்றால் ஃபர்கிவ். இந்த இடத்துல ஒரு எழுத்து நான் போட்டினா வஷெலக் என்றால் and forgive, which means தமிழ்ல மன்னிப்பு, மன்னிப்புடன். ஹல்லேலூயா.
இந்த இடத்துல இதுதான் ரொம்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஷாமேக்குக்கும் மெம்முடைய ஃபைனல் வேர்டுக்கும் மெம்முக்கும் சேர்த்து இந்த ஒரு வார்த்தை மசீம் என்ற ஒரு வார்த்தையில நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு எழுத்துக்களுடைய உருவ தோற்றத்தினுடைய வித்தியாசங்கள் நாம் இந்த வார்த்தைகளில் பார்க்கலாம். மசீம் ஷாமேக் எப்படி வருது இதை நல்லா பாருங்க. கத்துக்கு தோற்றுக்கும் அவனை ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் சாமேக்குடைய காரியங்கள். சாமேக் இப்படிதான் எழுத வேண்டும். எழுதி காமிச்சிட்டேன். சாமேக் இப்படிதான் எழுத வேண்டும். சாமக்குடைய தோற்றம் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அண்ட் மெம்முடைய டிஃபரன்ஸ் நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ சாமேக்குடைய வார்த்தைகளுடைய ஒரு வார்த்தைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதனுடைய உச்சரிப்பை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எபிரேய எழுத்துக்களின் 16வது எழுத்து. இதற்கு பெயர் ஆயின். ஆயின் ஆயினுடைய வேல்யூ 70. ஆயினுடைய எண் மதிப்பு 70. ஆயினுடைய சவுண்டு என்று பார்த்தால் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சரி ஆயினுக்கு என்று சவுண்டு கிடையாது. நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன். எபிரேய எழுத்துக்களின் 22 எழுத்துக்களில் ஆலஃப் மற்றும் ஆயினுக்கு சவுண்ட் கிடையாது. there is no sound, separate sound for ஆலஃப் and ஆயின் characters. ஆயினுடைய மீனிங் ஹை, இங்கிலீஷ்ல ஹைஸ். அல்லேலூயா. ஆயினுடைய தமிழ் அர்த்தம் கண். வாங்க இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், இதனுடைய ஓரிரு வார்த்தைகளின் செயல்திறனை நம்ம பார்ப்போம். இப்போது எபிரேய எழுத்துக்களின் 16வது எழுத்தாகிய ஆய், இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், இதனுடைய ஒரு இரு வார்த்தைகளின் செயல்பாடுகள் கொள்ளடக்கங்களை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆயின் எழுதலாம். இதெல்லாம் போடாமல இந்த மாதிரி சாதாரண ஒரு ஒய் மாதிரி போட்டா கூட அது ஆயின் என்று தான் தெரிய வரும். கருத்துக்கு கூட அப்படி ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு இவ்வளோதான் கிடைக்கும். சரிங்களா. நான் இதில் அதிகமாக கவனம் செலுத்துவதில்லை. ஆயினும் அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி வந்தாலே போதும். ஆயின். அல்லேலூயா. ஆயின். ஸோ ஆயினுடைய ஆயின் ஆயின் யோது. இது நூனுடைய சோஃபெத். அல்லேலூயா. நூனுடைய சோஃபெத். ஆயின். ஆயின் என்றால் ஐ, கண். அல்லேலூயா. இன்னொரு எழுத்து பார்க்கலாம். ஹல். ஹல் என்றால் ஒன்றில் மேல். அல்லேலூயா. ஹல். ஆயின் அண்ட் லாமட். ஹல். ஃபார் எக்ஸாம்பிள், ஹல்
Ahares, and the earth, on the earth, Hal, Ahares, on the earth, பூமியில் அல்லது பூமியின் மேல். அல்லேலூயா. கர்த்தருடைய குடான படுத்துவதும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எபிரேய எழுத்துக்களின் 17வது எழுத்து. இதற்கு பேர் பே. பே பேவுடைய வேல்யூ 80. பேவுடைய எண் மதிப்பு 80. பேவுடைய சவுண்டு பி லைன்ஸ். பி ஃபார் பீட்டர், பி ஃபார் பிங்க், பி ஃபார் பென் என்ற லைனில் இந்த பே என்ற எழுத்து செயல்படுகிறது. பேவுடைய தமிழ் உச்சரிப்பு பாப்பா, பிபி, புப்பு என்ற தமிழ் உச்சரிப்பு வரிசைகளில் செயல்படுகிறது. பேவுடைய மீனிங் மவுத், இங்கிலீஷில் மவுத். பேவுடைய தமிழ் அர்த்தம் வாய். அல்லேலூயா. வாங்க இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், இதனுடைய ஓரிரு வார்த்தையின் செயல்திறன்களையும் அதனுடைய உச்சரிப்பு நாம் கவனிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்போது நாம் எபிரேய எழுத்துக்களில் 17வது எழுத்தாகிய இந்த பே என்ற இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், இதனுடைய உச்சரிப்பு என்ன, இதனுடைய ஓரிரு வார்த்தைகளையும் அதனுடைய செயல்பாடுகளையும் நாம் கவனிப்போம். கர்த்தருடைய புராண படிப்போம் வாங்க. பே. அல்லேலூயா. பே 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 எப்படி எழுத வேண்டும் என்றால் புள்ளி ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இந்த மாதிரி போட்டாலே போதுமானது. புள்ளி அவசியம். அந்த டாட் வந்தால் தான் அது பே. பி உடைய ப்ரொனன்சியேஷன். அல்லேலூயா. பி உடைய லைன்ல அது செயல்படும். டாட் வரணும். பி ஃபார் பிங்க், பி ஃபார் பென். ஸோ பி உடைய லைன் வரிசைகளில் இந்த பே என்ற அந்த எழுத்து இங்கிலீஷ்ல செயல்படுகிறது. அது தமிழ்ல பாப்பா, பிபி, பூப்பு என்ற உச்சரிப்பு வரிசைகளில் இந்த பே வரிசை பே என்ற எழுத்து செயல்படுகிறது. புள்ளி வந்தால் பே, புள்ளி வராவிட்டால் எஃப் உடைய சைலண்ட்ல செயல்படும். ஃபே எஃப் உடைய சைலண்டாக எஃப் உடைய கத்துக்கிறோம். டாட் வந்தா it will be called pay. Without a dot it won't be called pay. Without a dot it's calling fay. Hallelujah. So புள்ளி வரவில்லை என்றால் அது எஃப் உடைய சைலண்ட்ல செயல்படுகிறது. Hallelujah. புள்ளி வரவில்லை என்றால் செயல்படும். ஃபேவாக செயல்படும். புள்ளி வந்தால் தான் அது பே. தமிழ்ல பா வரிசை. அல்லேலூயா. பே என்றால் இங்கிலீஷ்ல மவுத், தமிழ்ல வாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய ஒரு வார்த்தைகளை கவனிப்போம், ஒரு சில வார்த்தைகளை கவனிப்போம். இது பனி. இங்க டாட் வருது, அதனால இந்த பேவாக செயல்படுறது. பி சைடுல செயல்படுகிறது. பா வரிசை. பனிம். பனிம். பனிம் என்றால் முகம். பனிம் என்றால் ஃபேஸ். பனிம். அல்லேலூயா. இது பரா. பரா. பரா என்றால் பசு. கோ. பரா மீன்ஸ் கோ. பரா என்றால் பசு. பரா கிடையாது. பரா சித்தம், பரா எலோஹிம் என்று சொல்லப்படுகிற அந்த பரா கிடையாது. கிரியேஷன் கிடையாது. பாருங்க, இங்க வந்து பெத் வருது, இதுக்கும் புள்ளி வரும், இதுக்கும் புள்ளி வரவில்லை என்றால் அது வெத்தாக மாறிவிடும். அல்லேலூயா. இது வெத் வரதுனால இது பரா. பரா மீன்ஸ் கிரியேஷன், படைப்பு. Hallelujah. But this one is called para.
What? Para. Para means cow. Para என்றால் பசு. அல்லேலூயா. பசு அல்லது மாடு, பசுமாடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாகுடி தோத்திரம். இயேசுவின் நாமத்தால இது பேயுடைய உச்சரிப்பும் மற்றும் செயல்களும் பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எபிரேய எழுத்துக்களின் 18வது எழுத்து. இதற்கு பேர் சாடே. சாடே. சாடேவுடைய வேல்யூ 90. சாடேவுடைய எண் மதிப்பு 90. சாடேவுடைய சவுண்டு T+S சவுண்டு, விச் மீன்ஸ் சாடே, சுனாமி. TS சேர்ந்து செயல்பட வேண்டும். சாடேவுடைய உச்சரிப்பு தமிழ்லையும் அப்படியே செயல்படுகிறது. சா சா இட்டு பிளஸ் சா, இட்டு பிளஸ் சா, சா சா செயல்படுகிறது. சாடேவுடைய மீனிங் இங்கிலீஷில் போ டவுன், போ டவுன். சாடேவுடைய தமிழ் அர்த்தம் குனி. வாங்க இந்த எழுத்தை எப்படி எழுதலாம் என்று பார்ப்போம். இப்போது எபிரேய எழுத்துக்களில் 18வது எழுத்தாகிய சாடே. அல்லேலூயா. சாடே. சாடே எப்படி எழுதலாம்? அதனுடைய ஒரு சில வார்த்தைகளை நாம் படிக்கலாம். அல்லேலூயா. சாடே. TS சேர்ந்து வர வேண்டிய ஒரு ப்ரொனன்சியேஷன், ஒரு உச்சரிப்பு. கருத்து தோற்றம் TS சேர்ந்து வரணும். சாடே. அல்லேலூயா. சாடே TS சேர்ந்து வரணும். சுனாமி. சுனாமிக்கு TS சேர்ந்து வரும். சுனாமி. அல்லது லாஸ்ட் எழுத்துக்களிலே வரும். அல்லது இட் இஸ் என்ற ஒரு வார்த்தை வரும். இட் இஸ் சொல்றோம். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. and that's boost வராது, boots வரும் and goats வரும். லாஸ்ட் எழுத்துக்கள்ல இந்த TS கலந்து வரும். அல்லேலூயா. ஸோ அந்த அடிப்படை வரிசையில இந்த சாடே என்ற ஒரு எழுத்து பயன்படுகிறது. இது வந்து சாடேவுடைய சோஃபெத், சாடேவுடைய ஃபைனல் வேர்டு என்று சொல்வார்கள். சோஃபெத். இது ரெண்டுத்துக்கும் உள்ள என்ன வித்தியாசம்? இவை இரண்டும் வார்த்தைகள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம். ஜோன், இது வந்து நூனோட சோஃபெத். சாடே. அலஃப், இது வந்து கொலாமேலே சொல்லுவாங்க. கர்த்தருக்கு தோத்துவோம். இது வந்து இந்த ஓ உச்சரிப்புக்கு ஜோன், சோன், சோன். அல்லது இப்படி போடுங்க, அல்லது இப்படி போடுங்க. கர்த்தருக்கு தோத்துவோம். சோன். சரியா? சோன். ஆடுகள். அல்லேலூயா. ஆடுகள். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஃபோர். 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 சிஃபோர் என்றால் எபிரேய மொழியில பேர்டு, பறவை என்று அர்த்தம். சிஃபோர். 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 அல்லேலூயா. அண்ட் ஸோ சாடே வந்து இப்படி செயல்படுறது. சாடேவுடைய சோஃபெத்து எக்ஸ் அண்ட் மரம். எக்ஸ் என்றால் மரம், தமிழ்ல மரம். எக்ஸ் இப்படிதான் செயல்படுகிறது. இது வந்து சாடேவுடைய சோஃபெத். எக்ஸ் என்றால் ட்ரீ, மரம். இது ஆஹாரேஸ். ஆஹாரேஸ். இவைகள் தான் நிக்கூடு. இது
சாடையுடைய சோஃபெட். அஹாரேஸ். அஹாரேஸ் மீன்ஸ் எர்த். அஹாரேஸ் என்றால் பூமி. த பூமி, பூமி. அல்லேலூயா. பூமியுடன் கர்த்தருக்கு தோற்றம் அல்லது பூமியில். அல்லேலூயா. ஸோ இப்படிதான் இந்த சாடை செயல்படுகிறது. கர்த்தருக்கு படப்படுத்தணும். கர்த்தருடைய ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எபிரேய எழுத்துக்களின் 19வது எழுத்து. இந்த எழுத்துக்கு பேர் கோஃப். கோஃப். கோஃபுடைய வேல்யூ 100. கோஃபுடைய எண் மதிப்பு 100. கோஃபுடைய சவுண்டு கியூ லைன். கியூ லைனில் செயல்படுகிறது. கியூ ஃபார் குயின். கோஃபுடைய உச்சரிப்பு தமிழில் காக்கா, கிக்கி, குக்கு என்ற வரிசையில் தான் இதுவும் செயல்படுகிறது. கோஃபுடைய மீனிங் இங்கிலீஷில் ஆக்ஸ், ஹெட், ஏப். கோஃபுடைய தமிழ் அர்த்தம் கோடாரி அல்லது குரங்கு. அல்லேலூயா. வாங்க இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், இதனுடைய ஓர் இரு வார்த்தைகளுடைய செயல்திறன்கள் அது உச்சரிப்பையும் பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்போது நாம் எபிரேய எழுத்துக்களின் 19வது எழுத்தாகிய கோஃப் என்ற இந்த வார்த்தையை எப்படி எழுதலாம், அதனுடைய ஓரிரு வார்த்தைகளையும் வார்த்தைகளோட உச்சரிப்பை நாம் கவனிப்போம். கர்த்தருக்கு கொடான பரிசுத்தம். கோஃப் வந்து எழுதலாம். இப்படியும் எழுதலாம். இப்படியும் எழுதலாம். இப்படியும் எழுதலாம். அல்லேலூயா. சோ கோஃபான ஸ்ட்ரக்சர் இப்படிதான் வர வேண்டும். பி மாதிரி வரணும். இது பிரிண்டிங் ஸ்டைல். சோ கோஃப் இதான். இதுவும் அந்த கே வரிசை காக்கா, கிக்கி, கூக்கு என்ற தமிழ் வரிசையில் செயல்படுகிறது. இங்கிலீஷ்ல கே லைன்ல செயல்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய ஒரு வார்த்தை கடோஷ். கடோஷ். கடோஷ் என்றால் ஹோலி. இட்ஸ் a purity. ஹோலி. அல்லேலூயா. ஹோலி பைபிள் என்று சொல்கிறோம் இல்லை. கடோஷ் ஹோலி, பரிசுத்தம், பியூரிட்டி என்று சொல்லலாம். அல்லேலூயா. அண்ட் இன்னொரு வார்த்தை இது கடோஷ். இங்க கோஃப் வருது. இப்படி கூட போடலாம். இது வந்து ரக்கியா. 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 அல்லேலூயா. ரக்கியா. ரக்கியா அஷூரன்ஸ். ரக்கியானா which means assurance. உறுதியளித்தல். நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறேன். ரக்கியா உறுதியளித்தல். அண்ட் இது வஹீகரா. வஹீகரா இல்ல, வைகரா. அவர் கால் பண்ணார், கர்த்தர் அழைத்தார். வைகரா எலோஹிம். வைகரா. அல்லேலூயா. வைகரா எலோஹிம். அவர் அழைத்தார். இஸ் காலிங். சோ கோஃப் இப்படிதான் செயல்படுகிறது. கோஃப் எப்படி எழுத வேண்டும்? பி ஸ்டைல்ல எழுத வேண்டும். பி மாதிரி வரும். கோஃப் 19வது எழுத்து. அல்லேலூயா. வாங்க நம்ம அடுத்த எழுத்த 20வது எழுத்துக்கு நாம் கடந்து செல்லும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.
இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எபிரேய எழுத்துக்களின் 20வது எழுத்து. இதற்கு பெயர் ரெஷ். ரெஷ் சிலர் ரோஷு என்று சொல்லுகிறார்கள். ரெஷுடைய வேல்யூ 200. ரெஷுடைய எண் மதிப்பு 200. ரெஷுடைய சவுண்டு ஆர் ஃபார் ரோல், ஆர் ஃபார் ரோடு என்ற அந்த ஆர் லைனில் இந்த ரெஷ் செயல்படுகிறது. ரெஷுடைய தமிழ் உச்சரிப்பு ரா, ராரா, ரேரி, ரூரு என்ற வரிசைகள், அந்த உச்சரிப்பு வரிசையில் செயல்படுகிறது. ரெஷுடைய மீனிங் இங்கிலீஷில் ஹெட். ரெஷுடைய தமிழ் அர்த்தம் தலை. வாங்க இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், இதனுடைய ஓரிரு வார்த்தைகளையும் அதனுடைய செயல்திறனும் நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு கொடாக்கொடி தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்போது எபிரேய எழுத்துக்களில் நாம் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் வந்திருக்கிறோம். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ரெஷ் என்ற ஒரு வார்த்தை. இது வரிசையில் 20வது எழுத்தாக உள்ளது. இந்த ரெஷ் அல்லது ரோஷ், ஹல்லேலூயா, சிலர் ஆப்பு மற்றும் புத்தகம் பிரிண்டிங்லாம் பார்த்தா ரோஷ் அப்படின்றது, ஆனால் ரெஷ் என்று தான் சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் நம்ம அதை எவ்வாறு என்று பார்க்கலாம். கருத்துக்கு தோற்றம் பிரிண்டிங் ஓவல் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்தாலும் போதும். அது ரெஷ் அல்லது ரோஷ் எப்படி இருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டியது தமிழ் இலக்கணங்கள் படி, தமிழுடைய எழுத்துக்களின் படி கர்த்தருக்கு தோற்றம் ராரா, ரீரி, ரூரு, ரேரே, ரோரோ. ஸோ இந்த வரிசைகளுக்கு இது வந்து ரேவாந்தாலும் ரோவாந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஆனால் நம்ம ஆனாலும் கர்த்தருக்கு தோற்றம் எப்படி இருந்தாலும் அது ரெஷ் அல்லது ரோஷ். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வரிசைகள் தான் செயல்படுகிறது. இது 6 வரிசைகள் செயல்படுகிறது. இங்கிலீஷில் ஆருடைய சவுண்ட் ப்ரொனன்சியேஷன், தமிழில் ராவுடைய ப்ரொனன்சியேஷன் வருகிறது. கர்த்தருக்கு தோற்றமுடைய ஒரு வார்த்தைகள். முதலாவது ரெஷ், இது வந்து ரோஷ். ரோஷ் இங்க இந்த புள்ளி மேல வருகிறது, ரோஷ் வருது. ரோஷ் ஹெட், தலை. ரோஷ் என்றால் ஹெட், தலை. ஹல்லேலூயா. இது ரூவா. இது வந்து ரோஹா. ரோஹானா ஷெஃபர்ட், ரூவானாலும் ஷெஃபர்ட். ஹல்லேலூயா. ரூவா, ஏகவா, ரூவா, ரோஹி அப்படின்ற மாதிரி ரோஹா என்று சொல்லப்படுகிறது. இது நம்ம டீகோட் பண்ணும் போது அது எந்த மாதிரி ஒரு மெய்யான வார்த்தைகள் என்று நாம் அதை தெளிவுபடுத்தி விடலாம். கர்த்தருக்கு தோற்றம். இதான் ரெஷுடைய ஃபார்முலா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தோற்றம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மையப்படுவதாக. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எபிரேய எழுத்துக்களின் 21வது எழுத்து. இதற்கு பெயர் ஷின். இந்த ஷின்னுடைய வேல்யூ 300. ஷின்னுடைய எண் மதிப்பு 300. ஷின்னுடைய சவுண்டு SH சேர்ந்து சொல்லக்கூடிய ப்ரொனன்சியேஷன். SH ஷூட்டர் அந்த மாதிரி SH சேர்ந்து வரக்கூடிய வார்த்தையின் வரிசைகளில் இந்த ஷின் செயல்படுகிறது. ஷின்னுடைய உச்சரிப்பு ஷா 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 என்று செயல்படுகிறது. ஷா ஷின்னு செயல்படுகிறது. ஷின்னுடைய மீனிங் இங்கிலீஷில் டீத்து அல்லது டிஸ்ட்ராக்ஷன். ஹல்லேலூயா. ஷின்னுடைய தமிழ் அர்த்தம் பல் அல்லது அழிவு. வாங்க இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், இதனுடைய ஓரிரு செயல்திறன்களை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
இப்போது நாம் எபிரேய எழுத்துக்களில் 20 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்போது எபிரேய எழுத்துக்களில் 21வது எழுத்தாகிய ஷின். ஷின் இந்த வார்த்தையை எப்படி எழுதலாம்? இதனுடைய ஓரிரு வார்த்தைகள் நாம் கவனிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் ரைட் டு லெஃப்ட் தான் போவாங்க. நம்ம லெஃப்ட்ல எழுதி பழகி இருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கர்த்தருக்கு தோற்றம். நமக்கு என்ன ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல்ல வருமா அதில் நம்ம எழுதலாம். ஆனா இந்த அவருடைய தோற்றம் ஸ்ட்ரக்சர்ல நிச்சயமா அதனுடைய இந்த பார்க்கும்போது ஷின்னு தெரியும். ஹல்லேலூயா. உங்க இஷ்டத்தை எப்படி வேணா நம்ம வார்த்தைகள் கொடுக்க முடியும், ஆனா எப்படி வேணா எழுதலாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க. அதனால இந்த பக்கத்துல ஆரம்பித்து இப்படி போவார்கள். ஹல்லேலூயா. இப்படி எழுதுவார்கள். நாம் லெஃப்ட் டு ரைட் எழுதியிருக்கிறோம். ஆனா எப்படி எழுதினாலும் இதனுடைய தோற்றம் ஸ்ட்ரக்சர் வர வேண்டும். அப்போதுதான் அது ஷின் என்று தெரிய வரும். ஷின், இந்த ஷின் பாருங்க, இது ரெண்டும் எல்லாம் ஒண்ணுதான். இதுல வலது பக்கத்துல புள்ளி இருக்கு. டாப் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாட் இருக்கு. ரைட் சைடில் மேல்புறத்தில் அந்த வலதுபுறம் மேல்புறத்தில் அந்த புள்ளி வரும். இப்படி ரைட் சைடில் டாட் வந்ததுன்னா ஷின், எஸ்ஹெச் சேர்ந்து சொல்ற மாதிரி ஷின். ஷூட், ஷூட்டர். ஹல்லேலூயா. ஷைன். ஸோ அந்த மாதிரி எஸ்ஹெச் சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இஸ்ஸு பிளஸ் ஷா, ஷா, ஷா. என்னுடைய pronunciation ஷின், ஷின். ஃபார் எக்ஸாம்பிள் ஷம்மாயிம், ஷம்மாயிம். ரைட் சைடுல புள்ளி வருது. ஷம்மாயிம். ஷம்மாயிம் என்றால் வானம் அல்லது பரலோகம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So what's the meaning of the ஷம்மாயிம் means sky or heaven. Hallelujah. So இங்கிலீஷ்ல அப்படி இருக்கு. சமயம் நடந்தது. இப்போது இந்த ஷின்க்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ஷின் லெஃப்ட் சைடுல டாட் வரும். டாப் லெஃப்ட் சைடு கார்னர்ல ஒரு டாட் வரும். அப்படி வந்துதான் இது ஷின். எஸ் சவுண்ட். சாமேக் மாதிரி எஸ் சவுண்ட். சா, ஷா அல்லது ஷி, சா, சா, ஷி, ஷி, ஷு. ஹல்லேலூயா. ஓ ஷம்மாயிம். சரியா? இந்த சா, சா, ஷி, ஷி, ஷா, ஷின். இது எஸ் மட்டும் செயல்படும். இது எஸ் சேர்த்து செயல்படும்.
லெஃப்ட் சைடு டாட் வருது. இது ஷாடே, இது ஷாடே, ஷாடே. ஷாடே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் இந்த ஷின் என்ற வார்த்தை செயல்படுகிறது. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையிலே நாம் எபிரேய எழுத்துக்களின் கடைசி எழுத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த எழுத்துக்கு பெயர் தாவ். தாவ் தாவுடைய வேல்யூ 400. தாவுடைய எண் மதிப்பு 400. தாவுடைய சவுண்டு TH சேர்ந்து வரும். லைக் தட், திஸ் என்ற TH சவுண்டில் இது செயல்படுகிறது. தாவுடைய தமிழ் உச்சரிப்பு தாத்தா, தித்தி, தித்து என்ற தமிழ் உச்சரிப்பு வரிசையில் செயல்படுகிறது. தாவுடைய மீனிங் இங்கிலீஷில் கிராஸ் அல்லது மார்க். தாவுடைய தமிழ் அர்த்தம் அடையாளம் அல்லது அடையாள சின்னம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்க இந்த எழுத்து எப்படி எழுதலாம் என்று பார்ப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எபிரேய எழுத்துக்களை கடைசி எழுத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இதற்கு பேர் தாவ். இதுதான் கடைசி எழுத்து, 22வது எழுத்து. அல்லேலூயா. வாங்க இந்த எழுத்தை எப்படி எழுதலாம், இதனுடைய ஓரிரு வார்த்தைகளையும் நாம் கவனிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. தாவ். பிரிண்டிங் ஸ்டைல்ஸ், ரெகுலர் ஸ்டைல்ஸ். தாவ், தாவ். அல்லேலூயா. தாவ் என்றால் இங்கிலீஷ்ல மார்க் அல்லது கிராஸ். அல்லேலூயா. தமிழ்ல தாவ் என்றால் அதனுடைய அர்த்தம் அடையாளம் அல்லது அடையாள சின்னம். அல்லேலூயா. சோ இந்த தாவ் வந்து டி வரிசையில் செயல்படுகிறது. இங்கிலீஷ்ல டி லைன்ஸ்ல செயல்படுகிறது. தமிழ்ல அதனுடைய உச்சரிப்பு என்னன்னா தாத்தா, திக்கி, தூத்து. தெத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, 9வது எழுத்து தெத்து. தெத்தும் இந்த தாவும் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்ல தாத்தா, தீத்தி, தூத்து அந்த உச்சரிப்பு வரிசையில தான் இதுவும் செயல்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடானபடி ஸ்தோத்திரம். வாங்க அதனுடைய இரு வார்த்தைகள் பார்க்கலாம். இது வந்து தோரா, தோரா வேதாகமம். அல்லேலூயா. அல்லது திருவிவிலியம். அல்லேலூயா. பைபிள் என்று சொல்லலாம். எஸ்பெஷலி ஃபார் த between from Genesis to Numbers. Hallelujah. விசேஷமாக ஆதியாகமத்தில் இருந்து எண்ணாகம் வரைக்கும் இது தோரா என்று சொல்லுவார்கள். மோசே எழுதின அனைத்து ஆகமமும் தோரா என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. அடுத்த தோற்றம் தோரா, தோரா. தோரா, தோரா. சோ இது வந்து தாத்தா, தீத்தி, தீத்து, தூத்து, தேத்தே, தேத்தோ அப்படின்ற ஒரு இதுல வந்து. அல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை தெருமா, தெருமா. தெருமா என்று சொன்னால் இங்கிலீஷ்ல தெருமா மீன்ஸ் ஷேர். அல்லேலூயா. ஷேர். தமிழ்ல பங்களிப்பு. தமிழ்ல பங்களிப்பு. தெருமா என்று சொன்னால் இங்கிலீஷ்ல ஷேர், தமிழ்ல பங்களிப்பு. அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியாக நாம் பார்ப்போமானால் தெருமா என்று சொன்னால் ஆஃபரிங், ஆஃபரிங். அல்லேலூயா. அல்லது தசமபாகம், காணிக்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடானபடி ஸ்தோத்திரம். சோ தெருமா, தெருமா, தெருமா. இந்த வார்த்தையை இப்படிதான் எழுத வேண்டும். இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க கொண்டு வந்துட்டாலே அது போதும். அது தாகா. அல்லேலூயா. மறந்துட்டா இருக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த லெசன் நாம் கடந்து போவோம். அடுத்த லெசன் நம்பர் 2
லெசன் நம்பர் 2 நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், இந்த ஆல்பபெட்டிக்கல் எப்படி வந்து நிக்கூட்ல செயல்படுகிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம உதாரணத்துக்கு மெய் எழுத்துக்கள்ல காக்கா, கேக்கி, கூக்கு, இந்த கா என்ற எழுத்துல துணை ஒரு எழுத்து வரும் இல்லையா? துணை எழுத்து, கால் எழுத்து என்று சொல்வாங்க. அல்லது கீ அப்படின்னும் போது அது சுழிக்கிறது ஒன்று வரும். கீன்னும் போது அது சுழித்து அப்படி சுத்தி விடுவாங்க. சோ ஒத்த சுழிக்கொம்பு, ரெட்ட சுழிக்கொம்பு, கே, கோ என்றெல்லாம் வரும். அதை எபிரேய மொழியில நாம் எப்படி பயன்படுத்தலாம், அதை எவ்வாறு அவங்க பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் இந்த நிக்கூட வைத்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் லெசன் 2ல சந்திப்போம். God bless you. Praise the Lord viewers. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வெற்றிகரமாக லெசன் நம்பர் 1 2 பகுதிகளாக நாம் ஆல்பபெட்டிக்கல் முழுவதுமாய் நாம் கற்றுக்கொண்டோம். எபிரேய எழுத்துக்களுடைய 22 எழுத்துக்களுடைய பெயர்களை நாம் தெரிந்து கொண்டோம். அதனுடைய உச்சரிப்பை தெரிந்து கொண்டோம். அதனுடைய எண் மதிப்புகளை தெரிந்து கொண்டோம். அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இயேசுவின் நாமத்தில் எபிரேய எழுத்துக்களுடைய முழுவதையும் நாம் தெரிந்து கொண்டோம். கர்த்தருக்கு கொடான ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து உங்களுடைய பேராளர்கள் எங்களுக்கு தாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியை மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு கொடான ஸ்தோத்திரம். எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நான் இந்த லாங்குவேஜ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு லாங்குவேஜை நான் கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் கொடுக்குறேன். என்னால் அது முடியாது. கர்த்தருடைய ஆவியானவரை அதை செயல்படுத்துவார். அதை ஜெயமாக முடிக்க செய்வார். அல்லேலூயா. அடுத்தது நமக்கு லெசன் நம்பர் 2 நிக்கூட் என்று சொல்லப்படுகிற அந்த காரியங்களை நாம் கவனிப்போம். கர்த்தர் போராட கர்த்தர் சொல்லிப்பார். God bless you.